வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாவது வேத பாடம் ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் வசனங்கள் 37 துவங்கி 43 முடிய. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் வசனம் 37. இந்த வார்த்தை பார்வோனுடைய பார்வைக்கும் அவர் ஊழியக்காரர் எல்லாருடைய பார்வைக்கும் நன்றாய் கண்டது. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்றிருந்த மனுஷனை போல் வேறொருவன் உண்டோ என்றார். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவைகள் எல்லாவற்றிலும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியால் உன்னை போல் விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாயிருப்பேன் என்றார். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி, பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கயற்றி அதை யோசேப்பின் கையில் போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரி ஆக்கினான். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாவது வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாதாக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் திருமுறை பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 16 முடிய. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல். மேலும் என் சகோதரரே, கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். எழுதினவைகளையே எழுதுவது எனக்கு வருத்தமல்ல, அது உங்களுக்கு நலமாயிருக்கும். நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், சுண்ணத்துக்காரருக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன். இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயர் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்த எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாய பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறிவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தனையாய் இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையாய் இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆகிலும் நாம் எதுவரையில் தேறியிருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக. பாட முடிந்தது. இறைவா உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிக்க வேண்டிய சங்கீதம் 111. சங்கீதம் 111.
அல்லேலூயா. செம்மையானவர்களுடைய சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை முழு இருதயத்தோடும் துதிப்பேன். கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகளும் அவைகளில் பிரியப்படுகிற எல்லாராலும் ஆராயப்படுகிறவருமாயிருக்கிறது. அவருடைய செயல் மகிமையும் மகத்துவமும் உள்ளது. அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவர் தம்முடைய அதிசயமான செயல்களை நினைவுறுபடி செய்தார். கர்த்தர் இரக்கமும் மனம் உருக்கம் உள்ளவர். தமக்கு பயந்தவர்களுக்கு ஆதாரம் கொடுத்தார். தமது உடன்படிக்கையை என்றென்றைக்கும் நினைப்பார். ஜாதிகளின் சுதந்திரத்தை தமது ஜனங்களுக்கு கொடுத்ததினால் தமது கிரியைகளின் பலத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினார். அவருடைய கரத்தின் கிரியைகள் சத்தியமும் நியாயமுமானவைகள். அவருடைய கட்டளைகள் எல்லாம் உண்மையானவைகள். அவைகள் எந்தெந்தைக்கும் உள்ள சதா காலங்களுக்கும் உறுதியானவைகள். அவைகள் உண்மையும் செம்மையுமாய் செய்யப்பட்டவைகள். அவர் தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார். அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமுமானது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய கற்பனைப்படி செய்த யாவருக்கும் நற்புத்தி உண்டு. அவர் புகழ்ச்சி என்றென்றைக்கும் நிற்கும். வானம் பூமி ஒழிந்து உம் வார்த்தை என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம் விசுவாசி என்றென்றும் திளைப்பார். வானம் பூமி ஒழிந்து கொண்டாடும் உம் வார்த்தை என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம் விசுவாசி என்றென்றும் திளைப்பார். வாசிக்கும்படியே தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள சுவிசேஷ பாடம் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 22 முடிய. மத்தேயு 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல். அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவன் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். அவன் அவரை நோக்கி, எவைகளே என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளே என்றார். அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளை எல்லாம் என் சிறுவயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். அதற்கு இயேசு, நீ பூரண சர்க்குணராய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருக்கிறபடியால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். வாசிக்கும்படியே தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள சுவிசேஷ பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக.
கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய தோத்திரத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இணைந்து மீண்டுமாக நம்முடைய இல்லங்களிலே இருந்த வண்ணமாக இந்த நாளிலும் நாம் ஆண்டவரை ஆராதிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இந்த மாதத்திலே இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டுதோறும் நமக்கு நம்முடைய திருச்சபையின் வாலிப பிள்ளைகளை முக்கியப்படுத்துகிற ஒரு விசேஷித்த ஆராதனையாக ஒவ்வொரு ஆண்டும் நாம் அனுசரித்து வருகிறோம். இந்த ஆண்டிலும் அமிதமாக வாலிப பிள்ளைகளை நினைவு கூறுதல், அவர்களுக்காக ஜெபித்தல், அவர்களுக்காக இந்த ஆராதனையை நாம் நடத்தி அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக அவர்களுக்கு ஜெபித்தல் போன்ற இந்த நிகழ்ச்சிகளிலே நாம் யாவரும் ஒருமனப்பட்டு அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். இந்த ஆராதனையிலே நமக்கு கர்த்தருடைய வார்த்தையாக கொடுக்கப்பட்ட வசனங்களிலே ஒரு பகுதி பரிசுத்த மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் துவங்கி 22ஆம் வசனம் வரை அடங்கியுள்ள ஒரு வாலிபனுடைய வாழ்க்கையிலே அவன் ஆண்டவர் இயேசுவை சந்தித்த பொழுது இவள் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட ஒரு சம்பாஷணை அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் துவங்கி 22ஆம் வசனம் வரைக்கும் இந்த வாலிபனை குறித்து வேதத்தில் நமக்கு எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். ஆகவே ஒரு 5 தலைப்புகள் வழியாக இந்த பகுதியை சற்று நாம் தியானிக்க கர்த்தர் உதவி செய்வார். ஒன்று, அப்ரோச்சிங் காட், கடவுளை சந்தித்தல். இரண்டாவதாக abundant grace. மூன்றாவதாக anointed word. நான்காவதாக authority on word. ஐந்தாவதாக applying nature of God. approaching, abundant, anointed, authority and apply என்ற 5 தலைப்புகளில் நாம் இந்த பகுதியை நாம் தியானிக்க கர்த்தருக்கு உதவி செய்தோம். முதலாவதாக அப்ரோச்சிங் காட், 16ஆம் வசனம். அப்பொழுது ஒருவன் முன்பு அவரை நோக்கி, நல்ல போதகரை, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதுக்கு ஒரு அழகான ஒரு வசனம். ஆண்டவரத்தில் நெருங்கி வருகிற ஒரு வாலிபனை குறித்து, அவனுக்குள்ளே இருக்கிற ஒரு குழப்பத்தை குறித்து, ஒரு பெரிய கேள்விக்குறியை குறித்து, அந்த கேள்விக்குறியிலே அவனே ஒரு விடையை சேர்த்துக் கொள்கிறான். இந்த கேள்விக்குறிக்கு விடை, நான் எதை செய்தால் இந்த விடை கிடைக்கும்? அதான் வாசிக்கிற பாருங்க. என்ன நன்மையை செய்ய வேண்டும்? நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு எனக்கு வழிகாட்டும் என்பதாக அவருடைய கேள்வி இல்லை. நித்திய ஜீவன் அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்து அதை பெற்றுக் கொள்வேன் என்கிறதான ஆண்டவரை அணுகும் பொழுது, பல வேளைகள் நம்முடைய ஜெபத்திலே ஆண்டவரை நெருங்கி வருகிற பொழுது நாமே ஒரு வழியை வைத்துக் கொண்டு, நாமே ஒரு பதிலை வைத்துக் கொண்டு அவரை நோக்கி நெருங்கி வருகிறோம். அவர் என்ன சொல்ல போகிறார் என்பதெல்லாம் பெருசு நமக்கு நிமிஷம் இல்லை. நாம் ஒரு வழி, ஆண்டவரை நான் இதற்கு இப்படி செய்யட்டுமா, இதை செய்யட்டுமா என்று நாமே ஒரு வழி. நம்முடைய அப்ரோச்சிங் நேச்சர் இப்படித்தான் இருந்து விடுகிறது. ஆகவே நம்முடைய ஜபங்களுக்கு பதில் கிடைப்பது குறைந்து விடுகிறது. கர்த்தர் சித்தத்துக்கு முழுமையாய் நம்முடைய ஜபங்கள் அடங்கி வருவதில்லை. இரண்டாவதாக abundant grace, 17ஆம் வசனம். அதுக்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவர் தர நல்லவன் ஒருவரும் இல்லையே, நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். abundant grace, நீயும் ஜீவனில் பிரவேசிக்க முடியும், உனக்கும் அந்த கிருபையை தருகிறேன். அதான் abundant grace. உனக்கும் அந்த கிருபையை தருகிறேன், நீயும் ஜீவனிலே பிரவேசிக்க உனக்கு வாய்ப்பு உண்டு. நீ புறக்கணிக்கப்பட்டவன் அல்ல, நீ ஒதுக்கப்பட்டவன் அல்ல, நீ புறம்பாக்கப்பட்டவன் அல்ல, நீயும் பிரவேசிப்பாய். கர்த்தருடைய கிருபை
எல்லா புறம்பாக்கப்பட்டவர்களுக்கும் நிறைவாய் உண்டு. ஓரம் கட்டப்பட்டவர்களுக்கு நிறைவாய் உண்டு. எப்பொழுதும் கர்த்தருடைய கிருபை இப்படிப்பட்ட மக்களை தேடிதான் அதிகமாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. குறைந்த நிலைமையில் உள்ள மக்கள், பாடுகளை அனுபவிக்கிற மக்கள், சமுதாயத்தில் ஓரமாய் தள்ளப்பட்ட மக்கள், கடைநிலையிலே உள்ள மக்கள், இவர்களை தேடி கர்த்தருடைய கிருபை. இங்கே ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே இல்லை என்று சொல்கிற ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு வந்து அவருடைய மன்றாடுகிறார், எனக்கு இது இல்லை தாரும், உனக்கும் தருவேன். பாருங்க, வாசிக்கிற பாருங்க. நீ ஜீவனில் பிரவேசிப்பாய், நீ ஜீவனில் பிரவேசிப்பாய், உனக்கு கிருபை உண்டு. ஆனால் விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள். கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய கற்பனை, இவைகளை இணைத்து கர்த்தருடைய கிருபை. மூன்றாவதாக அனாயிண்டட் வேர்ட் 18-19 ஆகிய வசனங்கள். அவரவரை நோக்கி இவைகளை என்று கேட்டார். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாய் என்கிற என்பவைகளையே என்றார். அனாயிண்டட் வேர்ட். இந்த கற்பனைகளை இவர் கைகளிலே திரும்ப கொடுக்கிறார். இந்த கற்பனைகள் உன்னை நிச்சயமாய், இந்த வார்த்தைகள், இது அபிஷேகம் நிறைந்த வார்த்தைகள், வல்லமை நிறைந்த வார்த்தைகள், நிச்சயமாய் ஒன்றை ஜீவனுக்குள்ளாய் கொண்டு போகும். இந்த வார்த்தைகளை நீ கவனமாய் கைக்கொள். கடைசியில கற்பனைகளை கைக்கொள். எவைகளை? இவைகளை கை கொள்ளும் பொழுது இவைகள் வல்லமையான வார்த்தைகள், அபிஷேகம் நிறைந்த வார்த்தைகள் என்று அவருக்கு இந்த ஒரு பேக்கேஜ் ஆஃப் காட்ஸ் கமாண்ட் இது அப்படியே எடுத்து அவர் கையில இவைகளை கைக்கொள். அதுக்கு பின்னால பாருங்க, அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதற்கொண்டு கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் என்ன குறை? ஒரு அத்தாரிட்டி. நம்மள சில பேருக்கு அந்த பழக்கம் உண்டு. வேதத்திலே நான் தான் பெரிய ஞானி என்கிற ஒரு சுய அத்தாரிட்டியை கிரியேட் பண்ணி கொள்கிறது. தனக்கு தானே ஒரு அதிகாரத்தை, கர்த்தருடைய வார்த்தையை தனக்கு சொந்தமாக்கி கர்த்தருடைய வார்த்தைக்கு தானே தான் பெரிய வல்லுநர் என்று சொல்கிற ஒரு அத்தாரிட்டி. பாருங்க, ஆண்டவர் சொன்ன பிறகு, அப்படியே ஆண்டவரே நான் நிச்சயமா இவைகளை கருத்திலே கொண்டு கடைபிடிக்கிறேன் என்று சொல்கிற பதிலுக்கு பதிலாக அந்த வாலிபர் அவரை நோக்கி, இவைகளை சிறு வயது முதல் கொண்டு கை கொண்டிருக்கிறேன். இது என்ன இருக்குது? இது என்ன இருக்குது? இந்த வார்த்தைகளா இவைகளா? இவைகள் எல்லாம் எனக்கு நான் சிறு வயது முதல் கொண்டு. ஸ்பிரிச்சுவல் பிரைட், தனக்குத்தானே இருக்கிற ஒரு பெரிய உயர் நிலைமை. நான் தான் ஆவியிலே சிறந்தவன், வேதத்திலே சிறந்தவன், வேதத்திலே நான் அதிகமான ஞானம் கொண்டவன் என்று சொல்லி தன்னைத்தானே கர்த்தருடைய ஆவியானவருக்குள்ளே அடங்கி இருப்பதில்லை. கர்த்தருடைய ஆவியானவருக்கு அடங்கி இல்லாத ஒரு வாழ்க்கை தான் அத்தாரிட்டி ஆன் வேர்ட். அடுத்தது அப்ளைங் நேச்சர். கடைசியாக 21 வசனம். அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணராய் இருக்க விரும்பினார், போய் உனக்குண்டானவளை விற்று தரித்திற்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் பொக்கிஷம் உண்டாயிருக்கும், என் அப்பின்பு என்னை பின்பற்றுவா. கர்த்தர் ஆண்டவர் இயேசு அவர் சொல்லும் பொழுது அப்படியே அவனுக்குரிய திசையை திருப்புகிறார். ஒரு பெரிய செல்வந்தர் என்று நான் அறிகிறேன், உன் செல்வத்தின் செருக்கினாலே இப்படி பேசுகிறாய் என்று நான் அறிகிறேன். உன் பிரச்சனை அங்கு இருக்கிறது. உன்னுடைய நாட்டம், உன்னுடைய நோக்கம், உன்னுடைய பற்றுதல் எல்லாம் அதன் மீது இருக்கிறது. ஆகவேதான் இந்த வசனங்களை நான் சொல்லும் பொழுது நீ அதிகாரம் கொண்டவனாய் பேசுகிறார். எனக்கு அன்பான வாலிப சகோதர சகோதரிகள், நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவுக்குள் அடங்கி இருக்க கற்றுக்கொள்வோம். அதிகமான கல்வி ஞானம் நமக்கு கர்த்தர் கொடுக்கிறார். உங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார் என்று சொன்ன உடனே கர்த்தர் நமக்கு அதிகப்படியான ஞானம், பிள்ளைகளே உங்களுக்கு அதிகப்படியான ஞானம் உண்டு, பலவிதமான துறைகளிலே சிறந்து விளங்குகிறீர்கள். இப்பொழுது இருக்கிற கல்வி நிலைமை மிகுந்த உயர்ந்த ஒரு நிலைமை.
உலகத்தில் எந்த பகுதிக்கு சென்றாலும் சிறந்து வழங்கலாம். நீங்கள் அப்படிப்பட்டதான கல்வி ஞானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவைகளை கொண்டு கர்த்தருடைய வார்த்தைக்குரிய தரம், அவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துகிற ஒரு குணம் நம்மிலே வளர்த்துக் கொள்ள வேண்டும். இதான் இன்றைக்குரிய வாலிப பிள்ளைகளுக்கான செய்தி. பிள்ளைகள் அதிகமான ஞானத்திலே பெரிதும் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள், செல்வாக்கில் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். சிறு பிராயத்தில் அதிகமான சம்பாத்தியம், இவை எல்லாவற்றை வைத்துக் கொண்டு உலக பிரகாரமாக இழுத்துக் கொண்டு போகாதபடி கர்த்தருடைய வார்த்தைக்கும் கிருபைக்கும் அடங்கி இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கடைசியாக வாசம் முடிகிறேன். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருக்க முடியாது. இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான். வாலிப சகோதரி அந்த பிள்ளைகளே, கர்த்தருடைய கிருபை அது என்று அது மாத்திரம் தான் நமக்கு போதும். உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பிரகாசமுள்ள பிற்காலம் உங்களுக்கு உண்டாக கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அனைவருக்கும் வாலிப சிறப்பு நாயருக்குரிய வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். பேராயர் முழுவதுமாக இந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது. நமது பேராயர் இந்த நாளை நமக்கு சிறப்பாய் நிகழ்த்த நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, வாலிப சிறப்பு நாயருக்காக நன்றி சொல்கிறோம். எங்கள் திருச்சபை பிள்ளைகள் அவடமாக எங்கள் பேராய்ப்புள்ள வாலிப பிள்ளைகள் யாவரையும் நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொருடைய பிற்காலம் பிரகாசம் அமையட்டும். வீணான உலக காரியங்களுக்குள்ளாய் விழுந்து விடாதபடி உங்களுடைய கிருபைக்குள்ளாய் அடங்கி இருக்கிறது. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு எடுத்து எல்லா பிரயாசங்களையும் ஆசீர்வதியும். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே மீண்டுமாக கர்த்தாவே அதிகப்படியான எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டு போகிற இந்த கொள்ளை நோய்க்காக உங்களிடத்திலே மிகுந்த பாரத்தோடு செபிக்கிறோம். செய்திகளை வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் எண்ணிக்கையின் அதிகரிப்பை கேட்டு நாங்கள் அதிர்ந்து போய் உடைய பாதங்களை வருகிறோம். சுவாமி, இனி எத்தனை நாள் இருக்குமோ, இனி எத்தனை உயிர்கள் பலியாகுமோ என்று சொல்லி பாரத்தோடு செபிக்கிறோம். சுவாமி, நீர் விரைவில் இந்த பூமியை இந்த கொள்ளை நோயிலிருந்து விடுதலை பண்ண வேண்டும் என்று விடுதலை பாரத்தோடு செபிக்கிறோம். தலைவர்கள் ஒவ்வொருவரையும் நாட்டின் தலைவர்களை நீர் ஆசீர்வதியும். உங்களுடைய ஞானத்தை தாரும். திருச்சபை தலைவர்களுக்காக செபிக்கிறோம். எங்கள் பேராயருக்காக, குடும்பத்தின் மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். நல்ல சரீர சுகத்தோடு பலத்தோடு அவர்களை காத்துக்கொள்ளும். திருப்பணிகளிலும் உடைய கிருபை இருக்கட்டும். ஒவ்வொரு போதகர்மாரையும் நீர் ஆசீர்வதிக்கணும். சுகவீனப்பட்ட போதகர்மார்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். பலப்படுத்தும். தொடர்ந்து தாங்கி அவர்களுடைய வல்லமையுள்ள கருத்துக்களை தாங்கி வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் திருச்சபை மக்களுக்காக செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளும். உன்னதமான பதவியில் இருக்கிறவர் சர்வ வல்லமையின் நிழலில் தங்குவான் என்ற வசனம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்புள்ள ஒரு பெரிய வல்லமை வசனமாய் விளங்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதியும். எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறோம். சுவாமி, அன்பக மக்களுக்காக செபிக்கிறோம். அதோட பெரியவர்களுக்காக செபிக்கிறோம். இந்த நாட்கள் எந்த சொல்வேன் என்ற பிரார்த்தி காத்துக்கொள்ளும். மிகுந்த வயது முதிர்ச்சியினாலே பல விதமான சரீர குறைபாடுகளோடு போராடி கொண்டிருக்கிற மக்களுக்காக செபிக்கிறோம். இப்படி வல்லமையின் கரம் அற்புதத்தை செய்யட்டும். அன்பகத்தின் நிர்வாக தேவையில்லாமல் சந்தித்தோம். பட தேவைகளை சந்தித்தோம். உமது நாமம் மகிழப்பட்டது. ஊழியம் மூலமாக உமது நாமம் மகிழப்பட்டோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி வழிநடத்தும். இயேசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாக்கிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாக்கிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்துயு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர் இடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாக்கிய தேவனுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிர் உள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாய் இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்த வான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன்.
பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியாருடைய ஐக்கியமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் சமாதானம் நாம் அனைவரோடும் இப்பொழுது எப்பொழுது காலத்திலிருந்து நம்மை வழிநடத்துவதாக. ஆமென்.